நயினார் நாகேந்திரன் ஏன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீங்க நினைக்கிறீங்க? கம்யூனல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது இருக்கலாம். தென் மாவட்டங்களில் நாடாருக்கு ஏற்கனவே 2 தடவை வாய்ப்பு கொடுத்தோம். ஸோ முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். எல்லாருக்கிட்டே இருக்கிற அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருக்கு, உழைப்பை கொடுக்குறா, இதெல்லாம் எல்லாருக்கிட்டே இருக்கு. ஏன்னா கம்யூனல் ஈக்குவேஷனாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, மற்ற தலைவர்கள் பாஜகவில் இருக்கும்போது பொன் ராதாகிருஷ்ணனோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜனோ மற்ற தலைவர்கள் இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல. அங்கேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் மதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றது ஒன்று. அதிமுகவின் முக்கியமான வாக்கு வங்கியாக இருந்து தற்போது அதிருப்தியில் இருக்கிற முக்குளத்தோரை தங்கள் பக்கம் நிரந்தரமாக இழுக்கிறதுக்கான ஒரு கருவியாக கூட நயினார் இருக்கலாம் இல்லையா? அப்படி கட்சி மேலிட நினைச்சிருக்கலாம். இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தான். அமித்ஷா மற்ற மாநிலங்களில் பயன்படுத்துகிற வித்தை. அந்த சமூகத்து பிரபலத்தை காமிச்சு அந்த சமூகத்தவர்களை தங்கள் இயக்கத்தை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அது வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது வேற. அவங்க என்னவெல்லாம் நினைச்சிருப்பாங்கன்னு இதெல்லாம் நம்மளால யூகம் பண்ண முடியுது.